குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு இன்னொரு எலெக்ஷன் அப்டேட் பற்றி பேசுவோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடலூரில் தேமுதிக போட்டியாளரை எதிர்த்து தேர்தல் பரப்புரை செய்யும்போது சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் ரெண்டு கட்சி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கே தெரியும். தேசிய கட்சியான காங்கிரஸும் பிஜேபி, இப்போ இருக்கிற பிஜேபியும் மாறி மாறி மத்தியில் ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அவர். இது உண்மையான கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதில் ஃபேக்ட் இல்லைன்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னாக்கா, காங்கிரஸ் இல்லாத திமுக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதில்லை. அதே மாதிரி காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாமல் ஏடிஎம்கேவும் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதில்லை இந்த பாஸ்ட்டு. என்றைக்கு காங்கிரஸை கைட்டி விட்டாங்களோ சப்சிக்வெண்ட் எலெக்ஷன் அவங்க தோற்றுருக்காங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி பேசுது நம்மளுக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 4 கார்னர் கான்டெஸ்ட்னு எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில். யாரெல்லாம்னாக்கா, டிஎம்கே ஒரு பக்கம் வித் காங்கிரஸ் அலையன்ஸு, இன்னொரு பக்கம் பிஜேபி வித் ஃபியூ பார்ட்டிஸ் அலையன்ஸு, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வித் தேமுதிக அலையன்ஸு, நாலாவது நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியை ஒதுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க அரசியல் தேர்தல் களத்தில் இருக்காங்க. சில இடங்கள் நல்லா பண்ணுறாங்க, சில இடங்களில் சுமாராக பண்ணுறாங்க. பட் தே ஆர் மேக்கிங் சம் வைப்ரேஷன். ஓட்டை பிரிக்கிறதுல ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அவங்க. அது நீண்ட காலத்துக்கு தேர்தல் அரசியலுக்கு அது சரியாக வருமானது அது இன்னும் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நேர்லி 13 வருஷம் ஆக போகிறது. இது வரைக்கும் கூட ஒன்று அவங்களால ஜெயிச்சு மக்கள் பணியாற்ற முடியலைனாக்கா அங்கே இருக்கிறவங்க ஒரு தொய்வு ஏற்படும். பட் அவர் பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு தலைவர் திரு சீமான் அவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 89 எலெக்ஷன்ஸை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ 4 கார்னர் கான்டெஸ்ட் ஃபார் அசம்பிளி, பார்லிமெண்ட்டில் அசம்பிளி இருந்தது. அப்போ என்ன ஆகிடுச்சு, ஏடிஎம்கே 2ஆக உடைஞ்சது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணியாகவும் திருமதி ஜானகி அவர்கள் இன்னொரு அணியாகவும் இருந்தாங்க. அடுத்தது திமுக ஹெடட் பை திரு கருணாநிதி. காங்கிரஸ் திரு மூப்பனார் அவர்கள் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ 4 கார்னர் கான்டெஸ்ட் வரும்போது என்ன ஆச்சுனாக்கா, டிஎம்கே ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி வந்துடுச்சு அந்த இடத்துல. அந்த நேரத்தில் அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதால அது பெருசாக பேசப்படலை. நம்ம காங்கிரஸ் இல்லாத திமுக அந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. எதுக்காக ஜெயிச்சாங்கனாக்கா, எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னா, ஏடிஎம்கே அன்றைக்கி 2ஆக பிரிஞ்சுது. ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் பிரிஞ்சதால் டிஎம்கேவால் ஒரு கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சுது. இருக்கிற ஓட்ஸில் மெஜாரிட்டி ஓட்டு எடுக்க முடிஞ்சுது அவங்களுக்கு. சிம்பிள் மெஜாரிட்டியில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வந்துட்டாங்க அவங்க. தேசிய கட்சிகளை ஃபுல்லாக ஒதுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார், மத்தியில் ஆட்சியில் வர்றதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2 எலெக்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் 2014 ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க 39 சீட்டு. ஆனால் சென்ட்ரலில் பிஜேபி இண்டிவிஜுவலாக வந்துட்டாங்க. தமிழ்நாடோட பங்களிப்பு 39 பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தே ஜஸ்ட் விசிட்டட் பார்லிமெண்ட் செஷன் அண்ட் கேம் அவுட். இப்போ 2019 டிஎம்கே ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி வந்தது. இந்த 5 ஆண்டு காலம் கூட தமிழ்நாடோட பங்களிப்பு மத்தியில் தேவைப்படலை. ஸோ அதனால் தேசிய கட்சிகள் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க ரீஜனல் பார்ட்டிஸில் அப்படிங்க கடந்த 2 எலெக்ஷன்ஸாக அது பொய்த்து வருகிறது. ஸோ மத்தியில் ஒரு கட்சியும் மாநிலங்களில் இன்னொரு கட்சியும் ஆட்சி இருந்ததுனாக்கா அது எந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக பண்ண முடியும்னு தெரியாது. அப்போ அலையன்ஸ் அது ஃபார்மேட் பண்ணணும். இதே டிஎம்கே எடுத்துக்கோங்க. 2004 and 2009 அவங்க தே ஹேட் அலையன்ஸ் வித் காங்கிரஸ். அப்போ சோனியா அவங்க என்ன சொன்னாங்க, லாங் டேர்ம் பார்ட்னர் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க இது டிஎம்கே அலையன்ஸை. ஏன்னா அன்டிஸ்டர்பிங் 10 வருஷம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து யூபிஏ 1 and 2 மூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க. லாங் டேர்ம் பார்ட்னர், வெரி எக்ஸலண்ட் வேர்டு அவங்க டிஸ்கவர் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அலையன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம ஒரு தேசிய அளவில் ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியும் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு கொடுக்க முடிஞ்சுது அவங்களால. தொங்கு பார்லிமெண்ட்டாக இருந்தால் கூட ஸ்டேபிளாக கொடுக்க முடிஞ்சுது. அது பெரிய சப்போர்ட் காங்கிரஸ் அன்றைக்கி டேட்டில். அதனால தான் இப்போவும் காங்கிரஸை டிஎம்கே விட மறுக்குது. காங்கிரஸ் எடுத்து தான் அவங்க 67 ஜெயிச்சு வந்தாங்க. அது ஹிஸ்ட்ரி 55-56 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்தது.
அதுக்கப்புறம் தே ஃபவுண்டு நேஷ்னல் பார்ட்டியோட அலைன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்றதெல்லாம் அவங்கள கூட வச்சிட்ருக்காங்க அவங்க. அது ஒரு பக்கம். அதுக்கு கலைஞர் அவர்கள் இந்தியாவின் மருமகளே வா, இந்தியாவின் திருமகளே, இந்திராவின் மருமகளே வா, இந்தியாவின் திருமகளே வா அப்படின்னு சோனியா அவர்களை அந்த 2004 எலெக்ஷன்ஸில் வெல்கம் பண்ணாங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்தது. ரெண்டு கட்சிக்குமே நல்ல ஒரு பலன் கொடுத்தது. 2006 டிஎம்கே திரும்பி பவருக்கு வர முடிஞ்சுது. 2011 கூட பார்த்தீங்கன்னாக்கா பவருக்கு வர முடியல பிகாஸ் ஆஃப் தி ஆன்டி இன்கம்பன்சி சுச்சுவேஷன் இருந்ததால். 2011 ஏடிஎம்கே குட் ஏபிள் டு கம் டு பவர் பிகாஸ் ஆஃப் தி அலையன்ஸ் வித் டிஎம்டிகே. விஜயகாந்த் அவர்கள் கட்சி கூட இருந்ததால் அலையன்ஸ் வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸில் என்ன ஆச்சுன்றது ஹிஸ்ட்ரி, என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எடப்பாடி அவர்கள் சொன்ன கூற்று ஒரு பர்டிகுலர் டைமில் வேணால் உண்மையாக இருந்திருக்கலாம். டிஎம்கேவோட ரோல் வந்து ஹெல்ப்ஃபுல் டு ஃபார்ம் கவர்மெண்ட் அட் சென்டர் 2004லேயும் 2009 UPA 1 and 2. வேறு இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸில் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி மெஜாரிட்டி வந்தாலும், இந்த ரெண்டு கட்சின்னு பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்க என்ன தான் நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஜெயித்தாலும் மத்தியில் இவங்களோட பங்கு அரசமைக்கிறதுக்கு பெரிதளவுக்கு இல்லை. ஏன்னா தே டோன்ட் நீட் ஆல்சோ தேர் சப்போர்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அங்கே இருக்கிறவங்க பிஜேபி குட் ஏபிள் டு ஸ்வீப் தி மெஜாரிட்டி அட் நார்த் இந்தியா. ஸோ அதுதான் சுச்சுவேஷன் இன்றைக்கி. அவர் எடப்பாடி அவர்கள் பேசுகிறது தப்பு கிடையாது, தேர்தல் பரப்பில் அப்படி தான் பேசி ஆகணும் அவர் கட்சியை டிஃபெண்ட் பண்ணணுன்னாக்கா. பட் மக்களுக்கும் நமக்கும் தெரியும் இல்லையா, என்ன வாட் வாஸ் த பாஸ்ட், வாட் இஸ் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், அது பேஸ் பண்ணி தானே நமக்கு ஃப்யூச்சரும் அமையும். அதுதான் சுச்சுவேஷன் இப்போது. லெட்ஸ் வாட்ச். வெரி குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் டைம் நவ் அஹெட் ஃபார் அஸ். இந்த நேரத்தில் சீமான் அவர்களும் நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் அனைத்து தொகுதிகள்லையும். லெட்ஸ் வாட்ச். குட் டே.